கருணாநிதி என்னும் நான், ஜெயலலிதா என்னும் நான், பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் 23 நடந்தது. அதில் தமிழ்நாட்டில் 85.01% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இதில் சென்னை மாவட்டத்தில் 83.63% பதிவாகி உள்ளன. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 92% பதிவாகி உள்ளது. அப்போது எல்லாருமே ஈகர்லி வெயிட் பண்ணுறாங்க. இதுக்கு மே 4 என்ன ரிசல்ட் வரப்போகுது. ஸோ பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. எப்போ நாங்கள் வி ஆர் வெயிட்டிங், ஸோ நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஓகே. ஸோ இப்போ முதல்ல நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, மாவட்ட வயசாக வந்து இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத ஒரு கருத்து கணிப்பு நம்ம சொல்கிறோம். வாய்மை கருத்து கணிப்பு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் சென்னை மாவட்டம் முதல்ல பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய 16 தொகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 83.63% வாக்குகள் பதிவாகி இருக்கு. 83.63% வாக்குகள் பதிவாகி உள்ளது. சென்னை மாவட்டத்தில் விசிலோட சத்தம் அதிகமாக கேட்டிருக்குது. சரிங்களா? ஸோ ரைட், முதல்ல ஆர்கே நகர் தொகுதி. இதில் யார் போட்டிட்டாங்க? திமுகவில் ஜே எபினேஷர், அதிமுகவில் RS ராஜேஷ், NTKல வெண்ணிலா, TVKல என் மரிய வில்சன் ஆகிய 4 பேரும் போட்டிட்டார்கள். ஸோ இன்னும் நிறைய பேர் போட்டிட்டு இருக்காங்க. முக்கியமாக இவங்க 4 முனை போட்டி. அதில் இந்த 4 பேர் நம்ம சொல்லுவோம். ரைட், இதில் இதுக்கு முன்னாடி இந்த ஆர்கே நகரில் வெற்றி எப்படி வந்திருக்குது? 2011 ஆண்டு 31,255 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக, 2016 ஆண்டு 39,545 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார். அடுத்து 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 42,479 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. ஸோ தற்போது திமுக சிட்டிங் எம்எல்ஏ. ரைட், இப்போ இந்த தொகுதியில் யாரு வெற்றி பெறுவாங்க? இதில் என்டிகேக்கும் ஒரு ஓட் பேங்க் இந்த தொகுதியில் இருக்குது. இப்போ கணிசமான வாக்கு இந்த தொகுதியில் இருக்குது. என் மரிய வில்சன். ஸோ இவர் தான் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் இப்போதைக்கு ஹீரோ. பயங்கரமான ஃபெமிலியரா இருக்கிறாரு. ஸோ இவருடைய தாக்கம் கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு இருக்கு. இவருடைய தாக்கம் இவங்க 2 பேருக்குமே இருக்குது. அதுல அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா RS ராஜேஷ். ஸோ அப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவு ஆர்கே நகர் தொகுதியில் ஜே எபினேசர் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. 2வது இடத்தில் என் மரிய வில்சன் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான தொகுதி பெரம்பூர் தொகுதி. ஸோ நட்சத்திர தொகுதி. தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி பெரம்பூர் தொகுதி. பெரம்பூர் தொகுதியில் திமுகல RD சேகர், பாமகல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகல எம் திலகபாமா, NTKல வெற்றி தமிழன், TVKல அதனுடைய தலைவர் ஜோசப் விஜய் போட்டியிட்டுள்ளனர். ஸோ இந்த தொகுதியில் பெரம்பூர் தொகுதியில் இதற்கு முன்னர் 2011 ஆண்டு 17,423 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட், 2016 ஆண்டு 519 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக, 2021 ஆண்டு 54,976 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. ஸோ தற்போது இந்த தொகுதியை பொறுத்தளவு அதிகமான எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் வெற்றி பெறுவான்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்மளுடைய கருத்து கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. 2வது இடத்தில் RD சேகர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் RD சேகர் வந்து பேக்கெட் ஆஃப் கொடுப்பாரு. பட் வெற்றி பெறுவது ஜோசப் விஜய். அதான் நம்மளுடைய கணிப்பு. கொளத்தூர் தொகுதி, இது ஒரு முக்கியமான ஸ்டார் தொகுதி. நம்மளுடைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. ADMKல சந்தானகிருஷ்ணன், NTKல லூடர்ஸ் சேத், TVKல VS பாபு. ஸோ ஆல்ரெடி VS பாபு அதிமுக இருந்தவர், தற்போது TVKல போட்டியுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் முன்னாடி 2011 ஆண்டு 2,734 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2016 ஆண்டு 37,730 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 70,384 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் திமுக வென்றது. தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் முதல்வர் MK ஸ்டாலின் வெற்றி பெற்று வருகிறார். ஸோ இந்த முறையும் MK ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து திருவிக நகர் தொகுதி. இது ஒரு முக்கியமான தொகுதி, ஒரு நட்சத்திர தொகுதி. இதுல யாரு போட்டிட்டாங்க? திமுகல KS ரவிச்சந்திரன், அதிமுகல தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், NTKல ஜெகதீஷ் சந்தர், TVKல MR பல்லவி. திருவிக நகர் தொகுதியை பொறுத்தளவு 2011 ஆண்டு 29,341 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016 ஆண்டு 3,322 வாக்குகள் வித்தியாசத்தில்
திமுகவும் 2021ஆம் ஆண்டு 55,13 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை அதிகமான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அதிமுகவும் தாண்டி அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அந்த தொகுதியில் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் அவரோட பயங்கர ஒரு பலமான தொகுதி வந்து பாத்தீங்கன்னா திருவிக நகர். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது. முக்கியமா சொல்ல போனா இந்த தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இவர் வெற்றி பெறுவார். அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்து ராயபுரம் தொகுதியில திமுக சுபேர்கான், அதிமுக டி ஜெயக்குமார், என்டிகேல பாபு மகிழன், டிவிகேல கேவி விஜய் தாமு ஆகியோர் போட்டியிட்டனர். ராயபுரம் தொகுதியோட முந்தைய கால வெற்றிகள் 2011ஆம் ஆண்டு 21,372 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 8,031 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 27,779 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. இந்த தொகுதியை பொறுத்தளவு அதிகமான வாய்ப்புகள் டி ஜெயக்குமார் அவர்களுக்கு உள்ளது. அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வில்லிவாக்கம் தொகுதி இது ஒரு முக்கியமான தொகுதி, நட்சத்திர தொகுதி. ஏன்னா இதுல எஸ்ஆர் விஜயகுமார், கார்த்திக் மோகன், எக்ஸ்ஆர் விஜயகுமார் ஒரு எக்ஸ்எம்பி, கார்த்திக் மோகன் திமுக ஒரு முக்கியமான நபர், ஆதவ் அர்ஜுனா டிவிகே ஒரு முக்கியமான நபர், ரோஷினி என்டிகேல இவங்க ஒரு பிரபலமான ஒரு நபரா அறியப்படுறாங்க. மொத்தம் 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு முக்கியமான வேட்பாளர்கள். வில்லிவாக்கம் தொகுதியில வெற்றி பெற்றவர்கள் இதுக்கு முந்தைய ஆண்டுகள்ல 2011ஆம் ஆண்டு 10,782 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 9,321 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 37,237 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. இம்முறை இவங்க 2 பேருக்கும் யாருக்கு கார்த்திக் மோகன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா பயங்கர டஃப் இருக்கு. இழுபறி கூட அமையலாம், இழுபறியா கூட அமையலாம். ஆனால் 1% இவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கார்த்திக் மோகனுக்கு 1% வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆனா முக்கியமா இந்த தொகுதி பயங்கரமான ஒரு இழுபறி கொண்ட தொகுதியாக இருக்கும். கண்டிப்பாக எழும்பூர் தொகுதி டிஎம்கேல தமிழன் பிரசன்னா, ஏடிஎம்கேல அபிஷேக் ரங்கசாமி, என்டிகேல சரண்யா, டிவிகேல ராஜ்மோகன். எழும்பூர் தொகுதி வெற்றி பெற்றவர்கள் 2011ஆம் ஆண்டு 202 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வென்றது. 2016ஆம் ஆண்டு 10,679 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 38,768 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. தற்போதைய இந்த தொகுதியில் வந்து பார்க்கும்போது தமிழன் பிரசன்னா, ராஜ்மோகன் இவங்க 2 பேருக்கு இடையே அதிகமான போட்டி உள்ளது. இதுல தமிழன் பிரசன்னா வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ராஜ்மோகன் பயங்கர டஃப் கொடுப்பாரு. ஆனா வெற்றிகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழன் பிரசன்னாவுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. துறைமுகம் தொகுதி டிஎம்கேல சேகர்பாபு, ஏடிஎம்கேல ராயபுரம் மனோ, என்டிகேல இராப் ஹாசன் ஷரீப், டிவிகேல சினோரா PS அசோக். துறைமுகம் தொகுதி 2011ஆம் ஆண்டு 20,317 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 4,836 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 27,277 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வென்றது. இம்முறை மீண்டும் சேகர்பாபு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. துறைமுகம் தொகுதியில் சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேணி தொகுதி திமுக உதயநிதி ஸ்டாலின், அதிமுக ஆதி ராஜாராம், என்டிகேல ஆயிஷா பேகம், டிவிகேல டி செல்வம். 2011ஆம் ஆண்டு 9,203 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 14,164 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 69,355 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றுள்ளது. தொடர்ச்சியா சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேணி தொகுதியில் திமுக வென்று வருகிறது. இந்த முறையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. 1000 விளக்கு தொகுதி டிஎம்கேல டாக்டர் இலியன் நாகநாதன், ஏடிஎம்கேல பா வளர்மதி, என்டிகேல மு களஞ்சியம், டிவிகேல ஜேசிடி பிரபாகர். 1000 லைட் தொகுதியை பொறுத்தளவு 2011ஆம் ஆண்டு 7,592 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 8,829 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 32,462 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. இந்த முறை 1000 விளக்கு தொகுதியில் இவர்கள் 2 பேருக்கும் இடையே கடுமையான போட்டி உள்ளது. யாருக்கு? எலியன் நாகநாதன் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையே பயங்கர டஃப்பான போட்டிருக்கீங்கன்னா பா வளர்மதி அவரும் வந்து நன்கு அறிந்த முகம் இந்த இடத்துல அந்த தொகுதியில. அதனால அவங்க பயங்கர டஃப் கொடுப்பாங்க. ஆல்சோ ஜேசிடி பிரபாகர் இவங்க 2 பேருமே வந்து ஓட்டை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுல அதிகமாக ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர் பிரிப்பார். 1000 விளக்கு தொகுதியை பொறுத்தளவு எலியன் நாகநாதனுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் உள்ளது. 2 பேருக்கு இடையே கடுமையான போட்டி இருந்தாலுமே வெற்றி பெறுவது எலியன் நாகநாதன் அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அண்ணாநகர் தொகுதி டிஎம்கேல சிற்றரசு, ஏடிஎம்கேல கோகுலேந்திரா, என்டிகேல சி சங்கர், டிவிகேல PK ராம்குமார். அண்ணாநகர் தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 36,590 வாக்குகள் வித்தியாசத்தில்
அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 1687 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 27,445 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தொடர்ந்து வென்று வருகிறது. இந்த தொகுதியை பொறுத்தளவு கடுமையான போட்டி இவர்கள் 2 பேருக்கும் உள்ளது, சிற்றரசுக்கும் கோகுலேந்திராவுக்கும். ஏன்னா சிற்றரசு அண்ணா நகர் பகுதிக்கு புதிய முகம், ஆனால் கோகுலா இந்திரா அவர்கள் அண்ணா நகர் தொகுதிக்கு ஏற்கனவே அறிந்த முகம். பி.கே. ராம்குமார் அதிக வாக்குகளை இந்த தொகுதியில் பிரிக்கிறார். அதனால் கோகுலேந்திரா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக அண்ணா நகர் தொகுதியில் உள்ளது. விருகம்பாக்கம் தொகுதி டிஎம்கேல பிரபாகர் ராஜா, ஏடிஎம்கேல வெர்கை வி.என். ரவி, என்டிகேல சந்தோஷ், டிவிகேல ஆர். சபரிநாதன். விருகம்பாக்கம் தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 14,094 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வென்றது. 2016ஆம் ஆண்டு 2,333 வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டையில வென்றது, அதிமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 18,367 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றுள்ளது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவு வெர்கை ரவி பயங்கரமா டஃப் கொடுக்குறாரு. வெர்கை ரவி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நன்கு அறிந்த முகம். சிட்டிங் எம்எல்ஏ யாரு? பிரபாகர் ராஜா. ஸோ அவர் தொகுதிக்கு அதிகமாக வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து, அதையும் தாண்டி கூட்டணி கட்சிகள் மற்றும் சிறுபான்மை வாக்குகள், வியாபாரிகள் வாக்குகள் இருக்கிறனால பிரபாகர் ராஜா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சைதாப்பேட்டை தொகுதி திமுக மா. சுப்பிரமணியன், அமமுக செந்தமிழன், என்டிகேல ஸ்ரீவித்யா, டிவிகேல அருள் பிரகாசம் போட்டியிட்டனர். சைதாப்பேட்டை தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 12,071 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 16,255 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 29,295 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றது. தற்போதைய இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் செந்தமிழன் ஏற்கனவே அந்த தொகுதியில் அறிமுகமான நபர், எம்எல்ஏ இருந்திருக்கிறார். ஆனா இப்ப அவரு அமமுக இருக்கிறனால பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் வந்து இல்ல. மா. சுப்பிரமணியன் இந்த முறை வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. டி நகர் ஒரு முக்கியமான தொகுதி. டிஎம்கேல ராஜா அன்பழகன், ஏடிஎம்கேல சத்யநாராயணன், சத்யநாராயணன், என்டிகேல அனுஷா விஜயகுமார், டிவிகேல என். ஆனந்த் என்ற புஷி ஆனந்த். ஸோ இவங்க ஒரு முக்கியமான தொகுதினா புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிகேட பொதுச் செயலாளர். ராஜா அன்பழகன், ஸோ அன்பழகன் திமுக ஒரு முக்கியமான நபர். சத்யநாராயணன் இவர் ஒரு முக்கியமான நபர். தியாகராயர் தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 32,462 வாக்குகள் வித்தியாசத்தில் ஏடிஎம்கே வென்றது. 2016ஆம் ஆண்டு 3,155 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வென்றது. 2021ஆம் ஆண்டு 137 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. ஸோ அப்போ இந்த 137 வாக்குகள் மிக குறைவான வாக்குகள். இதன் மூலியமா இவர் போட்ட ஒரு வழக்கு மூலியமா தான் எஸ்சிஆர் படியும் கொண்டு வரப்பட்டது, அறிமுகம் செய்யப்பட்டது. அது முக்கியமான ஒரு நபர் அவர். ரைட், ஓகே. இந்த தொகுதியை பொறுத்தளவு புஷி ஆனந்த் அதிகமான வாக்குகளை பிரிப்பார். அதிகமான வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வெற்றி பெறுவது சத்யநாராயணனுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. 2ஆம் இடத்திற்கு புஷி ஆனந்த் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மயிலாப்பூர் தொகுதி டிஎம்கேல தாவேலு, ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபியில தமிழிசை சவுந்தரராஜன், என்டிகேல அருண், டிவிகேல வெங்கட ரமணன். 2011ஆம் ஆண்டு மயிலாப்பூர் தொகுதியில் 29,204 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 14,728 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 12,633 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. ஸோ இந்த ஓட் போலிங் அப்புறம் பார்க்கும்போது இந்த தொகுதியை பொறுத்தளவு தாவேலுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி வெற்றி பெறும் நினைச்சாங்க. ஆனா வந்து பிராமணர் வாக்கு எல்லாத்தையும் வெங்கட்ராமன் வாங்கிறாரு. மீனவர் வாக்கு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட மீண்டும் வெங்கட்ராமன் கொஞ்சம் அவருக்கும் போயிருது. ஸோ அப்படி இருக்கிற சூழல்ல தாவேலுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. வேளச்சேரி தொகுதி திமுக கூட்டணி காங்கிரஸ்ல அசன் மௌலானா, ஏடிஎம்கேல எம்.கே. அசோக், என்டிகேல கீர்த்தனா, டிவிகேல ஆர். குமார். 2011ஆம் ஆண்டு வேளச்சேரி தொகுதியில் 31,720 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 8,872 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 4,352 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வென்றது. ஸோ சிட்டிங் எம்எல்ஏ அசன் மௌலானா. இந்த தொகுதியை பொறுத்தளவு எம்.கே. அசோக் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எம்.கே. அசோக் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இரட்டையில வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது. ஸோ நம்ம சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதியில் பார்த்தோம். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதியில் இந்த பதிவில் பார்த்தோம். யார் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ மே 4ஆம் தேதி ஈகர்லி வெயிட்டிங் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வருமா, மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி நடத்துமா என்பதை மே 4ஆம் தேதி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.